ஒரு தடவை நான் சோம்பில்லாமல் போயிட்டேன். என்னை அவசரமாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சுருப்பாங்க. அவங்க தொண்டையெல்லாம் வற்றி போயிடும், குதிரைகள் காஞ்சி போயிடும். டாக்டர் எப்போ எங்கள் நோயை இப்போ நோமல் தாமான்னு சொன்னால் அப்போ தான் அவர்களுக்கு தண்ணி குடிக்க தோணும், ஒரு டீ குடிக்க தோணும். கண்ணெல்லாம் மேலே போயிடும், பிதுங்கிடுவாங்க, பயப்பட்டுருவாங்க. அந்த பட்டைகள் அங்கும் இங்குமா போகிற நேரம், மெஷின் எல்லாம் டிக் டிக்குன்னு அடிக்கிற நேரம் அவங்க நெஞ்சு அதை விட வேகமாக அடிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு உறவே நீங்கள் பார்க்கல. ஒரு மனுஷன் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, அவனும் வெல்லணும் நானும் வெல்லணும் 2 பேரும் நினைப்பாங்க. நான் தோத்து என் நண்பன் வெல்லணும்னு யாரும் நினைக்க மாட்டான். என்ன மாதிரி நண்பனும் வரணும்னு நினைக்கிறது வேற. உலகத்தில் ஒரே ஒரு அதாவது உறவு இருந்தால் அது தாய் அல்லது தகப்பன். தான் இழிவுபட்டாவது தான் தோத்தாவது தன் புள்ள வெற்றி பெறணும் என்று நினைக்கிற ஒரு உறவை பற்றி எல்லாம் சொல்கிறான். அதுதான் உங்கள் உம்மா. அவங்களுக்கு நீங்கள் இறக்கத்துன்ற அந்த ரெக்கையை தாழ்த்தாட்டி யாருக்கு தாழ்த்த போகிறீங்க? அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாயோட கல்பு மனைவியோட ஏதாவது ஒன்று இதாக்கிட்டு உம்மாவை நோவிச்சு சந்தோஷப்படாதீங்க. சில நேரம் தாயின் அதாவது மாமி மருமகள் பிரச்சனை சாதாரணமாக வரும். அதனால் அந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த தாய் விஷயத்தில் எப்படி நடக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அவர்களோடு நீங்கள் கண்ணியமாக தான் பேசணும். கண்ணியம் எந்த இடத்துலையும் உங்களுக்கு குறைச்சி பேச இயலாது.